ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். எடுத்துக்காட்டு 1.25. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறோம். x1 கழித்தல் x2 3, 2x1 கூட்டல் 3 x2 கூட்டல் 4 x3 17, x2 கூட்டல் 2x3 7 என்ற நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை தீர்க்கவும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சமன்பாடு குத்துவாதை நம்ம எடுத்து எழுதலாம். பாருங்கள், அப்போது சமன்பாடுகளை எடுத்து எழுதுங்க. x1 கழித்தல் x2 3. அடுத்த சமன்பாடு 2x1 கூட்டல் 3x2 கூட்டல் 4x3 17. மூணாவது சமன்பாடு பார்த்திங்கன்னா x2 கூட்டல் 2x3 7. அப்போ இந்த சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அணிக்கோவைனா டெல்டான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அணி கோவைகளின் மதிப்பை காண. அப்போ இது டிட்டர்மினன்ட்னு நம்ம போடணும். அப்போ ஃபஸ்ட்டு டெல்டான்னு கண்டுபிடிக்கலாம். டெல்டா x1 பாருங்கள், x1க்கு முன்னாடி 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ 1. x2க்கு இங்கே கழித்தல் இருக்குது, அப்போ கழித்தல் 1 பாருங்கள். x3 கொடுக்காதனால நம்ம 0ன்னு எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள், இது x1க்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க, x2க்கு 3, x3க்கு 4. அடுத்தது x1 இதில் கொடுக்கல, அதனால் நம்ம 0ன்னு போடணும். x2க்கு எதுவுமே கொடுக்காதனால 1ன்னு அர்த்தம். அப்போ 1, x3க்கு 2. இப்போ மாடலர்ஸ் ஆஃப்னா இதுக்கு நம்ம விரிவுபடுத்தணும். அப்போ படுத்துனீங்க பாருங்கள், இந்த 1ன்னு எடுத்திங்கன்னா இதுவும் விட்டிங்கன்னா 3 2 6, 4 1 4, இப்போ கழித்தல் 4. அடுத்தது இங்கே கழித்தல் இருக்குது, இன்னொரு கழித்தல்னால் கூட்டல் 1ன்னு ஆகிடும். அப்போ இதுவும் விட்டிங்கன்னா 2 4 4 0 0, அப்போ 4 கழித்தல் 0ன்னு வரும். அடுத்தது கூட்டல் இந்த 0 இருக்கிறது 0. அடுத்தது இதுவும் விட்டிங்கன்னா 2 1 2 0 0, இப்போ 2 கழித்தல் 0. அப்போ பாருங்கள், 1 6ல் 4 போச்சுன்னா 2 கூட்டல் 1, இங்கே 4 0 போச்சுன்னா 4 கூட்டல் 0, 2ல் 0 போச்சுன்னா 2. அப்போது 1 2 2, 1 4 4, 0 2 0 ஆகிடும். அதனால் அது எழுதாவில். இப்போ 2 4 கூட்டிங்கன்னா 6. அப்போ இது நாட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ டெல்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6. அதுக்கப்புறம் நம்ம டெல்டா 1 கண்டுபிடிக்கலாம். அப்போ டெல்டா 1னா இங்கே இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொடுத்துக்கிறாங்களே, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு நிரலாக இந்த 3 எழுதணும். டெல்டா 1னா ஃபஸ்ட் நிரலாக, டெல்டா 2னா செகண்ட் நிரலாக, டெல்டா 3னா தேர்ட் இல்லை நம்ம எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு இது 3 எடுத்து எழுதுங்க. பாருங்கள், 3 17 7. அதுக்கப்புறம் இந்த 2 ரோ இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க. கழித்தல் 1 0, 3 4 1 2. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 3 எடுத்திங்கன்னா இதுவும் விட்டிங்கன்னா 3 2 6, 4 1 4னா கழித்தல் 4. அடுத்தது இங்கே கழித்தல் இருக்குது, அந்த கூட்டல் 1ன்னு வரும். இதுவும் விட்டிங்கன்னா 17 34, 4 28, இப்போ கழித்தல் 28. அதுக்கப்புறம் இந்த 0 இருக்கிறதுனால கூட்டல் 0. இதுவும் விட்டுருங்க. 11 17, 3 21, அப்போ கழித்தல் 21. அப்போது 3 6ல் 4 போச்சுன்னா 2 கூட்டல் 1, 34ல் 28 போச்சுன்னா 6 கூட்டல் 0, 21ல் 17 போச்சுன்னா 4, இங்கே கழித்தல் இருக்குது, அந்த கழித்தல் 4. அதுக்கப்புறம் 3 2 6 கூட்டல் 1 6 6 கூட்டல் 0 கழித்தல் 4னா 0 இதாக, அப்போ விட்டுருங்க. அப்போ 6 6 கூட்டினீங்க 12. அதுக்கப்புறம் நம்ம டெல்டா 2 கண்டுபிடிக்கலாம். இப்போ டெல்டா 2னா இந்த நம்பர் போட்டாலும் இது 2வது ரோவாக நம்ம போடணும். ஃபஸ்ட் ரோ இங்கே என்ன இருக்கோ அதே தான் எடுத்து எழுதணும். அப்போ 1 2 0, அடுத்தது 3 17 7, அடுத்தது கடைசியாக இருக்கிறது அதே தான் வரும், 0 4 2. இது பாருங்கள், இங்கே 1ன்னு எழுதினா ஃபஸ்ட்டு நிரலை நீங்கள் மாற்றணும். இங்கே 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2வது நிரலே மாற்றணும். புரிஞ்சுதுங்களா? அதே 3ன்னு வந்துச்சுன்னா 3வது நிரலை நீங்கள் மாற்றணும். அதுக்கப்புறம் இதுக்கு பாருங்கள், 1 இதுவும் விட்டிங்கன்னா 17 2 34, 4 28, அப்போது கழித்தல் 28. அதுக்கப்புறம் இந்த கழித்தல் 3, இதுவும் விட்டிங்கன்னா 2 4 4 0 0, அப்போ கழித்தல் 0. அதுக்கப்புறம் கூட்டல் இந்த 0 இருக்கிறது அப்படியே வரும். அப்போது 2 14 கழித்தல் 7 0 0. 1 34ல் 28 உங்களுக்கு போச்சுன்னா
6 கழித்தல் 3 4ல் 0 போச்சுன்னா 4 கூட்டல் 0 14ல் 0 போச்சுன்னா 14. அப்போ 6 கழித்தல் 3 12 0 14 0. அப்போது 12ல் 6 போச்சுன்னா கழித்தல் 6. அடுத்தது டெல்டா 3. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 அப்படியே வரும், 3ஆவதுல தான் நம்ம மாற்றி எழுதணும். ஃபஸ்ட் 2 என்னது 1 2 0. அடுத்தது கழித்தல் 1 3 1. இது மாற்றி எழுதணும் 3 17 7. அப்போ இது பாருங்கள் 1னா இதுவும் விட்டுடுங்க 3 7 21 17 1 17. அப்போ கழித்தல் 17. கழித்தல் 1னா இங்கே கூட்டல் 1ன்னு வர இதுவும் விட்டிங்கன்னா 2 14 17 0 0. அப்போ 14 கழித்தல் 0. அடுத்தது கூட்டல் 3. இதுவும் விட்டுனா 2 1 2 3 0 0. அப்போ கழித்தல் 0. அதுக்கப்புறம் 1 21ல் 17 உங்களுக்கு போச்சுன்னா 4 கூட்டல் 1 14ல் 0 போச்சுன்னா 14 கூட்டல் 3 2ல் 0 போச்சுன்னா 2. அப்போது ஒரு நாள் 4 ஒரு 14 14 கூட்டல் 3 2 6. அப்போது 6 4 கூட்டிங்கன்னா 10 10ஓட 14 கூட்டிங்கன்னா 24. அப்போது டெல்டா 3 வந்து 24. கிராமரின் விதிப்படி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்போது கிராமரின் விதிப்படி x1னா டெல்டா 1/டெல்டா. அப்போது டெல்டா 1 இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் 12. அப்போது 12 டெல்டா என்ன கண்டுபிடிச்சோம் 6. அப்போது 6 1 6 6 2 6 12. அப்போது 2 எக்ஸோட மதிப்பு 2. அடுத்தது x2னா டெல்டா 2/டெல்டா. அப்போ டெல்டா 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் கழித்தல் 6. அதனால் கழித்தல் 6/டெல்டா என்னது 6 1 6 6 1 6 6. அப்போ என்ன வருது கழித்தல் 1. அதுக்கப்புறம் x3 டெல்டா 3/டெல்டா. அப்போது டெல்டா 3 என்ன கண்டுபிடிச்ச போகிறோம் 24. டெல்டா என்னது 6 1 6 6 4 6 24. அப்போ என்ன வருது 4. அப்போது 3மே கண்டுபிடிச்சிட்டோமா, அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அப்போ எனவே தீர்வானது x1 2 x2 கழித்தல் 1 x3 4. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது கிராமரின் விதி இப்படி தான் வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.25 உங்களுக்கு முடிஞ்சு.